சந்திரனை சரி செய்கிறதுக்கு வீட்டிலேயே ஒரு கார்டன் வச்சுக்கோங்க. மாடி தோட்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஆர்கானிக்காக எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்களோ, இயற்கை சார்ந்து போய்க்கிறதுங்கிறது சந்திரனுக்கு ஒரு நல்ல ரெமடி. ஏன்னா இயற்கை அப்படிங்கிறது சந்திரன். இயற்கையால் விளையக்கூடிய காய்கறி, பழங்கள்ங்கிறது சந்திரன். அப்போ வெளியில் இந்த ஹைப்ரிட் காய்கறியெல்லாம் வாங்கி பயன்படுத்தாமல் வீட்டிலேயே மாடி தோட்டம் போடுறது, தோட்டத்தை பராமரிக்கிறது, தோட்டக்கலையை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு ஒரு நல்ல ரெமடி. அதே மாதிரி பாலை வாங்கி தானம் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி தோறும் மெடிடேஷன் பண்ணுறது. பௌர்ணமி டைமில் அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு காப்பர்லேயோ பிராஸ்லேயோ ஒரு வெசலில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு அதை குடிச்சிட்டே வர்றது. அதை எனர்ஜைஸ்டு வாட்டர்னு சொல்லுவோம். அந்த சந்திரனுடைய ஆகர்ஷணம் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றது நல்லது. ஹாட் வாட்டரில் குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். குளிர்ந்த நீரில் எந்த அளவுக்கு குளிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சந்திரன் வந்து வலுப்படுவார். சந்திர மௌலீஸ்வர்னு சொல்லுவோம். 3ஆம் பிறை தரிசனம். அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியன் டைம் படி ஒரு 6:20க்கு மேலே 6:45க்குள்ளே ஒரு குட்டி பிறை தெரியும். அந்த பிறையை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லி வழிபாடு பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நல்ல மாற்றத்தை பெற்று தரும்.